இயக்குனர் லிங்குசாமி அவர்களின் தயாரிப்பு நிறுவனமான திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் சார்பில் தயாரித்து கமலஹாசன் நடிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் உத்தமவில்லன். இந்த திரைப்படத்தை நடிகரும் இயக்குனருமான ரமேஷ் அரவிந்த் இயக்கினார். கமலஹாசன், ரமேஷ் அரவிந்த் இருவரின் குருநாதர் இயக்குனர் பாலச்சந்தர் இந்த திரைப்படத்தில் நடித்தார் என்பதும் அது அவரின் கடைசி திரைப்படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உத்தமவில்லன் திரைப்படத்தில் கமலஹாசன், பூஜா குமார், பார்வதி, நாசர், ஊர்வசி, NK விஸ்வநாத் போன்ற நட்சத்திர பட்டாளங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தனர். சமீபத்தில் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் உத்தமவில்லன் திரைப்படம் திரையிடப்பட்டது. இந்த திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகர், சிறந்த பின்னணி இசை, சிறந்த பாடல், சிறந்த சவுண்ட் டிசைன் என 5 விருதுகளை அள்ளியது. அது மட்டுமல்ல, ரஷ்யன் திரைப்பட விழாவிலும் உத்தமவில்லன் திரைப்படம் கலந்து கொண்டு இசையமைப்பாளர் ஜிப்ரானுக்கு சிறந்த இசையமைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தமவில்லன் திரைப்படம் தமிழக அளவில் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை சந்திக்கவில்லை என்றாலும் உலகளவில் அந்த திரைப்படம் கொண்டாடப்பட்டு வருவதில் படக்குழுவினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.